சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மாலகான் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். அண்ட் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஃபிலிம் மேக்கிங்கை சுற்றி தான் அந்த படத்தோட கதைக்களம் நகருங்க. ரொம்ப சூப்பரான படம். கண்டிப்பா நல்லா நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, மாலகான் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர். ஸோ இந்த சின்ன ஊர்ல ஒரு 6 நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். இவங்களோட ப்ரொஃபஷனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்று கூடுறது இந்த தியேட்டர்ஸ்ல தான். இதுல நம்ம ஆதர்ஷ் கௌரவ் பாத்தீங்கன்னா படத்துல ஒரு டைரக்டரா வராரு. இவருக்கு தான் முதல் கட்டமா இந்த படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன படம் எடுக்கிறாரு. அது நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்தேருது அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதையுமே. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த படம் ஸ்டார்ட் ஆன விதம் ஒரு 1997ல ஸ்டார்ட் ஆகுது. அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரியான அந்த செட் ஒர்க்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அந்த பீரியட்ல எந்த மாதிரியான படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் விரும்பி பார்ப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை இவங்க எடுப்பாங்க. அந்த படம் எடுக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த படத்துல 6 நண்பர்கள் காட்டியிருப்பாங்கல்ல. அந்த 6 நண்பர்களுக்குமே தனித்தனியா இந்த டைரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நல்லா பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ரைட்டரா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு. இதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க எல்லாருமே ஒன்று கூடி அந்த படத்தை எடுத்து அந்த படம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஆடியன்ஸ் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டென்ஷன் பில்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட அருமையாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்சிருக்க சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல இருந்து பெரிய லீடிங் ஆக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு சில கண்டென்ட்லாம் முடிஞ்சிடும். அப்போ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா என்ன கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். அந்த சண்டைக்கு அப்புறம் இவங்க எப்படி திருப்பி ஒன்று கூடுறாங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். படத்துல லவ், காமெடி, எமோஷன் சொல்லி எல்லாமே இருக்கு. எல்லாமே அங்கங்க வரக்கூடிய இடங்கள்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகும். அந்த போர்ஷன்ஸ்ல எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே தேடி தேடி காதலிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா பெருசா எலவேட் பண்ணல அப்படின்னாலும் அந்த கேரக்டருமே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை தாண்டி அந்த படத்துல நடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆளு. அந்த ஆளுக்கு வரக்கூடிய பிரச்சனை அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சால்வ் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சென்சிபிளா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அதுலயுமே அவங்க பேசக்கூடிய ஸ்லாங் அந்த 97 அப்படிங்கிறதுனால அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்லாங்கை தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். கண்டிப்பா நீங்க படத்தை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளவு ரேஷியோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.